என்னோட மனைவியோட மாங்கல்யத்தை கொண்டு போய் அடகு வைக்கும் போது நான் ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா நான் இவர்களை நான் நடுரோட்டில் நிறுத்திட்டேன் என்ற வேதனை எனக்குள்ள இருந்தது. திருமணம் குடும்பத்தை எதிர்த்து பண்ணிக்கிட்டேன். அதனால் குடும்பத்தோட சப்போர்ட் ஃபுல்லா எனக்கு கட்டாயிருச்சு. என்னோட வாழ்க்கை ஆரம்பம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேன். அங்க கேஷியர்னு கூப்பிட்டாங்க. அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் என்னை டேபிள் துடைக்க வச்சாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம் பண்ற மாதிரி ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு திரும்பி கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு வந்துட்டேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்னோட சாம்ராஜ்யம் அப்படியே சரிய ஆரம்பிக்குது. பெரிய கடன் வந்துருச்சுங்க. ஜப்தி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் கலங்கி நிக்குது. கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்ச நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பொருளை எடுக்க ஆரம்பிச்சு அவங்க கொடுத்த சின்ன சின்ன கடனுக்காக வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் எடுக்கிறாங்க. நான் வீட்டுல இருக்கிற டைனிங் டேபிள், சோபா, என்னோட குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களுக்காக ஒரு பெரிய மீன் தொட்டி வாங்கி வச்சு அதுல மீன் வளர்த்துருந்தாங்க. அந்த மீன் தொட்டியில இருந்து அந்த மீன்களை எல்லாம் கொட்டிட்டு அந்த மீன் எல்லாம் துள்ளுதுங்க. அப்படியே அந்த மீன் தொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்காக நான் கிரெடிட் கார்டுலயும் ஹோட்டல்ஸ்க்கும் அவங்களுக்காக நான் செலவு பண்ணது எத்தனையோ லட்சங்களை கூட தாண்டி இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு ஆயிரங்களுக்காக என்னோட வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என் வீடு வாசல் எல்லாம் போகிற சூழல் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நகைகள் தான் அவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருந்ததுங்க. அவர்கள் கட்டியிருந்த மாங்கல்யம் முதல் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சுங்க. என் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னை ஒதுக்கினதுக்கு அப்புறம் அவங்க எதிரில் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்றதுக்காக அந்த வெறி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு.